ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதுக்கு நாங்கள் எப்படிலாம் பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம், எப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம், ஸோ அதெல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங்கே டெக்கரேஷனுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க சைட் பை சைடு அதை பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்லேயே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறனால வீட்டில் உள்ளவங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். மேட்சிங்கான அவுட்ஃபிட் ஒரே கலர் அப்படிங்கிறனால முன்னாடியே போய் எடுத்துட்டோம். தம்பிக்கு எடுத்த ட்ரெஸ் கலர் வந்து கொஞ்சம் ரேராக இருந்தனால எங்களுக்கெலாம் கொஞ்சம் லைட் கலர் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. அதே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்களும் அவங்க எப்படிலாம் டெக்கரேட் பண்ணுறாங்க, பலூன்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் பர்த்டேக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும்ல, ஸோ பார்த்துட்ருந்தோம். ஈவினிங்காக தான் பர்த்டே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கெஸ்ட் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்கரேஷனும் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருந்தது. தம்பியை டெடி லுக்கில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. நாங்கள் தீம் வைஸாகவே போயிட்டோம். டெடி தீம் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். டெக்கரேஷன் கொஞ்சம் சிம்பிளாக என்னோடய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி தான் கேட்டிருந்தேன். பட் ரொம்பவே நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையன் தான் என்ன பண்ண போகிறான்னு இருந்தேன். பட் கேக் கட் பண்ணும்போது கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டான். இப்போ தான் பிறந்த கையில் கொடுத்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 1 இயர் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பீடாக க்ரோ ஆன மாதிரி தான் இருந்தது. அந்த மொமெண்ட் எனக்கு எஸ்பெஷலி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ செஷன் தான். எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் தம்பிக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் டின்னர் தான். டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே இந்த டெக்கரேஷனுக்காக நான் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஈவெண்ட் வேர்ஸ் அப்படிங்கிற பேஜ் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு சிம்பிளாகவும் இருக்கணும், என்னோடய பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவங்கக்கிட்டேயும் சொன்னேன். ஸோ அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஈவெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். ஃபைனலி எங்கள் வீட்டு செல்லக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.